மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு, நம்ம டிவிகே கட்சி சார்பாக என்னென்ன அப்டேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு, ஓவராலாக தமிழ்நாடு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயண்ணா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டிவிகே சைட்லேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்னர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம கவர்னர் கொடுத்த இன்டர்வியூ வந்து நம்ம பார்ப்போம். கவர்னர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க நார்த் மீடியா சைடுக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே நல்லா ட்ரெண்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஏன் விஜய் வந்து தடுக்கிறீங்க, மெஜாரிட்டி இருக்கிறவங்கள நீங்கள் கால் பண்ணும்ல, ஏன் கால் பண்ணாமல் வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம கவர்னர் நான் எதுவும் தடுக்கலை, நான் கேட்டது மெஜாரிட்டிக்கு கொண்டு வரக்கான நம்பர்ஸை தான் நான் கேட்குறேன். அந்த நம்பர்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து கால் பண்ணிடுவோம், சிஎம் போஸ்டிங்க்கு நாங்கள் வந்து கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வந்துட்டு என்ன கேட்குறேன், இந்த மாதிரி நிறைய கேஸில் நடந்திருக்கு. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடியே கர்நாடகாவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. மெஜாரிட்டியே இல்லைனாலும் அவங்க நிற்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் அதை வந்து எப்படி நீங்கள் கேட்கலாம், இது என்னோட விருப்பம், அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபயராலாம் பேசிட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு பொலிட்டிஷியன் எப்படி என்னன்னு பார்க்கலாம். அதாவது வந்துட்டு எல்லோரும் எப்படி வேணால் பேசுகிறாங்க, உள்ள ஆதரவுங்கிறாங்க, வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு விதண்டவாதமாக பேசுகிறாங்க. அதனால் வந்துட்டு நம்ம அதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும், எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டுலாம் பார்க்க முடியாது. இன்னொன்று வந்துட்டு நான் ஒரு இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தேன். என்னென்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றிலே வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே சைடில் வந்து பார்த்திங்கன்னா 28 தலித் எம்எல்ஏக்கள் வந்து இருக்காங்க. சப்போஸ் நமக்கு விசிக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா, ஒன் செகண்ட், சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு விசிக்கு அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ரெண்டு எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு தலித் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 31 எம்எல்ஏஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்காங்க. இதன் மூலிமா வந்து தமிழ்நாட்டு வரலாற்றிலே 31 எம்எல்ஏக்கள் வந்து சட்டசபைக்குள்ளே வந்து போவாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில், அதையும் நான் பார்த்தேன். நம்ம டிவிகே சார்பில் விஜயண்ணா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்சி சார்பில் என்ன வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் 10ஆம் தேதி முடி பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ முடிய வந்த ஒரு அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சிபிஐ, விசிகே இவங்களாம் வந்துட்டு மீட்டிங் போயிட்டுருக்கு. 4 மணி நேரம் 5 மணி நேரமாக மீட்டிங் போயிட்டுருக்குன்னுலாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த மீட்டிங் வந்த ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்து அதுவும் நாளைக்கு நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எதுவும் இம்பார்ட்டன்ஸாக நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து +2 ரிசல்ட் வந்திருக்கு. +2 ரிசல்ட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினவங்க எல்லாத்துக்கும், மார்க் எடுத்து பாஸ் ஆனவங்க எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். இதோடு நின்றாது, நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணி நாட்டை வளர்த்துங்க. ரெண்டாவதாக வந்து தோல்வி அடைந்தவங்களும் இதை ஜெயித்தவங்களோட நீங்கள் தான் வந்துட்டு முன்னாடி வருவீங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.